தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேளாங்கண்ணி பாத யாத்திரையின் பொழுது மரணமடைந்த ஒரு சிறுமிக்கு எழுப்பப்பட்ட கோயிலில் நடக்கும் அதிசயங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். வேளாங்கண்ணி, இந்த வேளாங்கண்ணிக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக பல ஊர்களிலிருந்து வருவார்கள். தமிழகத்தின் அனைத்து திசைகளிலிருந்தும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக வருவார்கள். குறிப்பாக தவக்காலங்களில் அதிகமாக வருவார்கள். அடுத்ததாக வேளாங்கண்ணி மாதா திருவிழாவின் பொழுது அதிகமாக வருவார்கள். ஏறத்தாழ ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு ஊரை சார்ந்த கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சாலை வசதி இல்லாத நாட்கள். அவ்வாறாக நடந்து வரும் பொழுது ஒரு சிறுமிக்கு அம்மை போட்டுள்ளது. அந்த காலத்தில் மருத்துவமனைகள் கிடையாது, போக்குவரத்து வசதிகள் கிடையாது. நடந்து வரும் பொழுதே அந்த சிறுமிக்கு அம்மை நோய் பாதிக்கப்பட்டுள்ளது. நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சிறுமி மரணமடைந்து விடுகிறாள். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக வந்த ஒரு 6, 7, 8 வயது சிறுமி மரணம் அடைந்து விடுகிறாள். அந்த சிறுமியை அவர்களுடைய ஊருக்கு எடுத்து செல்லாமல் அந்த சிறுமியின் உடலை வேளாங்கண்ணி பாத யாத்திரையாக வந்த அந்த பாதையிலேயே அடக்கம் செய்து விடுகிறார்கள். பின்பு நினைவாக ஒரு கல்லறை எழுப்புகிறார்கள். பிற்காலத்தில் ஒரு சிற்றாலயத்தை எழுப்புகிறார்கள். தற்பொழுது அந்த சிற்றாலயம் ஒரு சுற்றுலா ஸ்தலமாக மாறியுள்ளது. அந்த கோயிலின் பெயர் மருத்தியம்மன் கோயில் என்று பெயர். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக வந்த ஒரு சிறுமி அடக்கம் செய்யப்பட்டார். அந்த சிறுமி அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை அந்த கோயிலில் உள்ளது. அதுபோக திருப்பலி நடக்கும் விதமாக அந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. அந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வருகிறார்கள். அந்த சிறுமியின் கல்லறையில் ஜெபிக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வேண்டி ஜெபிக்கிறார்கள். குழந்தைகளுக்கு வியாதிகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வியாதியிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும்படி அந்த கல்லறையில் வேண்டுகிறார்கள். அவர்களுக்கு அதிசயங்கள் நடக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறது. நோய்கள் குணமாகின்றன. மேலும் வேளாங்கண்ணிக்கு தற்பொழுது பாத யாத்திரையாக வருபவர்கள் அங்கே தங்கி இரவு தங்கிவிட்டு செல்கிறார்கள். அந்த ஆலயத்தில் ஜெப வழிபாடு நடத்திவிட்டு செல்கிறார்கள். தற்பொழுது பங்கு தளத்தின் கட்டுப்பாட்டில் அந்த கோயில் உள்ளது. தற்பொழுது தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் சிறு சிறு விசேஷங்கள் அந்த ஆலயத்தில் நடக்கின்றன. அதாவது காதுகுத்து, கிடா வெட்டுதல் ஆகியவை அங்கு நடக்கின்றன. நேர்த்திக்கடன் வைத்து கிடா வெட்டுகிறார்கள், கோழி வெட்டுகிறார்கள், காதுகுத்து வைக்கிறார்கள். காதுகுத்து நடத்துகின்ற அளவுக்கு அந்த கோயிலில் ஒரு மண்டபம் வேற கட்டப்பட்டுள்ளது. ஆக அந்த மருத்தியம்மன் கோயில் பிரபலமடைந்து வருகிறது. அந்த மருத்தியம்மன் கோயிலில் வேண்டுபவர்களுக்கு அநேக அற்புதங்கள் நடக்கின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கின்றன. குழந்தைகளுடைய நோய் குணமாகிறது. அந்த கோயிலுக்கு வருகிறவர்கள் குழந்தைகள் அணியக்கூடிய புத்தாடையை நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள். குறிப்பாக வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் வருபவர்கள் அந்த புத்தாடை, குழந்தைகள் அணியக்கூடிய ஒரு புத்தாடையை, பெண் குழந்தை அணியக்கூடிய புத்தாடையை வாங்கி நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள். ஆக அநேக அற்புதங்கள் நடக்கின்றது. இந்த இடம் எங்கே உள்ளது என்று சொன்னால் திருத்துறைப்பூண்டிக்கு 4 கிலோமீட்டர் முன்னால் உள்ளது. திருத்துறைப்பூண்டி அருகில், திருத்துறைப்பூண்டியை தாண்டி தான் வேளாங்கண்ணி செல்ல வேண்டும். அந்த திருத்துறைப்பூண்டிக்கு முன்னால் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மருத்தியம்மன் கோயில் உள்ளது. இது ஒரு மிகவும் பிரபலமான ஒரு கோயிலாக மாறி வருகிறது. வேளாங்கண்ணிக்கு வருபவர்கள் இந்த மருத்தியம்மன் கோயிலுக்கு சென்று வருபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது. ஆகவே திருத்துறைப்பூண்டி வருவதற்கு வாய்ப்புள்ளவர்கள், வேளாங்கண்ணிக்கு வருபவர்களுக்கு வாய்ப்புள்ளவர்கள் இந்த மருத்தியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடவும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும்